தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து காடுகளும் எனக்கு தெரியும். 40,000 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அப்போ வீரப்பனை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அது ஒரு தனி கதை. அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் வருது. நான் ஒரு தடவை ஒருவேளை நான் வீரப்பனை சந்திக்காமல் இருந்திருந்தா அது ஃபுல் வில்லப்பனை அம்ஜத் கானை தான் நான் வச்சிருப்பேன். எங்க அம்ஜத் கானை கொன்னவொன்னே படம் முடிஞ்சிடும். ஆனால் நான் வீரப்பனை சந்திச்ச பிறகு வீரப்பனுங்கிற ஒரு கருவி, முக்கியமான எதிரிகள் அதே போல படத்துல அரசியல் குறியீடுகள், இப்ப வர படங்கள் நிறைய குறியீடுகள் அரசியல் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன்லேயே டைட்டில் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் குறியீடுகள் வச்சிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா சிஎம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே காட்டியிருப்பீங்க. அந்த அந்த ஷாட் உள்ளர வைக்கும் போது ஆப்போசிட்ல மறைந்த முதல்வர்கள் அதில் கலைஞருடைய புகைப்படமும் அப்போ இருக்கும். பேசிக்கா எங்களோட குடும்பம் டிஎம்கே ஃபேமிலி. ஓகே, இப்போ இவர் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, கடந்த ஆட்சியில் நடந்ததுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வேற. அதுல ஒரு டைலாக் இருக்கும், ஆட்சியை கவுந்தாலும் சரி கவுத்தாலும் சரி. அப்போ வேற அவருக்கு ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு சிலாகிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாசம் 2 மாசத்துல ஜெயலலிதா சிஎம் ஆயிட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. படம் ஓடிட்டு இருக்கும்போது எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுதா? இல்ல, அது மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்ப மிகப்பெரிய பிருந்தாத்தரெல்லாம் ஸ்கிரீனை கொளுத்திட்டாங்க சார். அதே போல படம் அப்போ எப்படின்னு தெரியல, இப்பெல்லாம் பார்க்கும்போது இப்போ வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறைய வந்துருச்சுது. G5ல வந்திருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை இப்போ பார்த்தாலும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. இப்போ வீரபத்ரன் வீரப்பனை வச்சுருக்கீங்க, மாத்தையனை சாத்தையன்னு வச்சுருக்கீங்க. அதே போல் அந்த வீரப்பனுடைய சிஸ்டர் கூட ஒரு அஃபேர், ஒரு போலீஸ்க்கு இருந்த மாதிரி ஒரு கொலையெல்லாம் நடந்ததெல்லாம் இப்போது கேள்விப்படுறோம். அப்போயே சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் லவ் அதெல்லாம் வச்சதுன்றது அப்போது ஒரு பாசிட்டிவாக கொடூரமாகவும் காட்டிட்டு அவர் விஜயகாந்த் சாரே பேசுகிற வசனம் இருக்கும். அவங்கிட்ட கூட ஒரு மனிதாபிமானம் இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணல, எதுவும் பண்ணிடல அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் பின்னாடி வச்சிருந்தீங்க. ஸோ அந்த பக்கமும் ஒரு இருந்து இல்லை, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா இளையராஜா. நான் கொஞ்சம் வீரப்பன் சொன்னது, கொஞ்சம் வீரப்பன் சம்மந்தப்பட்டவங்க சொன்னது அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கூட அவங்க எப்படின்னா மதிநுட்பத்தோட உச்சம் வீரப்பன். படிக்கலதை தவிர அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி. மிகப்பெரிய விஞ்ஞானின்னா காட்டுல அவனுக்கு தெரிய ஒண்ணுமே நடக்காது. விஜயகாந்த் சார் அங்கதான் தங்குவார், எங்க டீனர்ல தான் தங்குவார். அவர் இப்போ ஏவிஎம் ஷூட்டிங் போறாரு. என் கார் இப்படி ஏறுது, அவர் கார் அந்த சைடு வரும்போது நான் உண்மையாவே அவர் காரை பார்க்கல. நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த இதுல இப்படி உட்காந்துருக்கேன் இல்லையா, உட்காந்து நான் ஏதோ போறேன். அவர் கார் கிராஸ் ஆன பிறகு நான் பார்த்துட்டேன். டக்கு நான் எழுந்து பண்ண அவர் கார் கிராஸ் ஆயிடுச்சு. கூட ஒருத்தர் இருக்கான், ஒரு ஆள் இருக்காச்சு. பாத்தீங்களா சார், அவன் நம்ம கார் வாங்கி கொடுத்தா வானமா, ஒரு இம்போர்ட்டட் கார்ல நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு எங்க எப்படி கையை வச்சுட்டு எப்படி போறான் பாத்தீங்களா. இது அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் R.K. செல்வமணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வாங்க இளையராஜா. ரொம்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ். சில படங்கள் மட்டும்தான் அப்படி அமையும், பெரிய பிளாக் பஸ்டரா ஒரு ஹீரோவுக்கு. அது 100வது படம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் 100வது படம் ஒரு ஹீரோவுக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அது கேப்டன் பிரபாகரன் தான். இன்னைக்கும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புன்றது இருக்கு. அது ரீரிலீஸ்னா கூட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த 34 வருஷத்தை எப்படி பாக்குறீங்க இந்த கேப்டன் பிரபாகரன்? இது உண்மையிலேயே நீங்க சொன்ன போல ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்புங்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. 91 ஏப்ரல் 14 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7000 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 3000 டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 10,000 திரைப்படங்களையும் விஞ்சி எங்களுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குன்னா அது ஒரு பெரிய சகாப்தம் தான். அது சாதாரண திரைப்படமாக நான் இது பண்ணல. அதுபோல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது கூட எல்லாரும் சொன்ன போல் ஒரே காம்பினேஷன். ரெண்டாவது ஷோலேக்கு அப்புறம் அவருக்கு சிபியோட படம் அடுத்தது இதுவாகல. நிறைய பேட் சென்டிமெண்ட் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக
100வது படம் வந்து சிவா சாருக்கு இல்லை, ரஜினி சாருக்கு இல்லை, கமல் சாருக்கு இல்லை, கமல் சாருக்கு இல்லை, யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ராங் சென்டிமெண்ட் தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய கடினமான உழைப்பு, அசாத்தியமான முயற்சி, இப்ராஹிம் ராவத்தரோட கண்மூடித்தனமான நம்பிக்கை, ப்ளஸ் விஜயகாந்த் சாரோட உயிரை கொடுத்தும் இந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். பல முறை இல்லை, ஒரு 2-3 முறை அவர் மரணத்துக்கு வெகு அருகில் சென்று வந்தார் இந்த ஷூட்டிங் எப்போ. ஆனாலும் வந்து அதை வந்து மறு வினாடியே அதை மறந்துட்டு அடுத்த இதுக்கு ரெடி ஆயிட்டு ஐயோப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இப்போ அந்த நான் அண்மையில கூட கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட இந்த கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, ஆனா எல்லா படத்துக்குமே இருக்கிற சவால் என்னன்னா அதற்கான லொகேஷனை தேடி பிடிக்கிறது தான். இதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெப்தான ஃபாரஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 40,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதா கேள்விப்பட்டோம். எப்படி அந்த லொகேஷனை வந்து சூஸ் பண்ணீங்க சார்? இந்தியாவில் இந்தியாவில் சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவில் இருக்கிற, தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து காடுகளும் எனக்கு தெரியும். எல்லா காடும் எனக்கு தெரியும். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா காட்டுலையும் நான் பயணம் பண்ணிட்டேன். 40,000 கிலோமீட்டர் நான் பயணம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இந்த படம் வந்து ஷோலே மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஷோலே மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன் நான். அது இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ அம்ஜத் கான் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். அப்போ வீரப்பனை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அது இப்ப சொன்னா அதெல்லாம் வந்து அது இதுவா ராங் ஆயிடும். அது இப்ப சொல்றான் அப்ப சொல்றான்னு, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா வீரப்பனை யாருக்கும் தெரியாது. வீரப்பன் ஒரு கேரக்டர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால வந்து எனக்கு அம்ஜத் கான் மாதிரி தான் வேணும். இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்க நீங்க? ரியலாவே மீட் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஒரு முறை சந்திச்சிருக்கோம். அது ஒரு தனி கதை வேண்டாம். அதுல நிறைய கான்ட்ரோவர்ஷியல் வருது. நான் ஒரு தடவை பேசும்போது இதுல சொல்லிட்டேன். அப்ப கொஞ்சம் பேர் வந்து போய் சொல்றேன் அப்படின்னு. இப்ப போய் எனக்கு அதை சொல்லி அதனால ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நான் அதை சொல்ல முடியாத சூழ்நிலை வந்து என்னன்னா, நான் குற்றப்பத்திரிக்கை போகும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அஃபீஷியல்லேருந்து, ரொம்ப ஐபியிலேருந்து ரொம்ப தொந்தரவு வந்தது எனக்கு. அதனால வந்து மறுபடியும் இதை வந்து நம்ம அதை ஒரு இதுவாக எடுத்துக்கூடாதுன்னு நான் வந்து அதை யாருமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ராவுத்தருக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ராவுத்தருக்கே தெரியாது, விஜயகாந்த் சார் தெரியவே தெரியாது. அப்போ வந்து என் கூட வந்து ஜான் அமிர்தராஜன் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், வந்து பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஏ கவுமே ஏ கிராம் அந்த ஹிந்தி பண்ணி நடிச்சார் இல்லையா, அவர் வந்து கோயம்புத்தூர். அவர் வந்து ஆசிரியர். அவருக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருந்தது. அவர் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதனால நான் அது இப்போ அது வேண்டாம். அப்போ பார்த்தேன், ஆனா உலகத்துல யாருக்குமே தெரியாது வீரப்பன் எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு பிளஸ் எனக்கு. படத்துல அரசியல் குறியீடுகள், இப்ப வர படங்கள் நிறைய குறியீடுகள் அரசியல் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன்லேயே டைட்டில் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் குறியீடுகளை வச்சிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா சிஎம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே காட்டியிருப்பீங்க. அந்த அந்த ஷாட் உள்ளர வைக்கும் போது ஆப்போசிட்ல மறைந்த முதல்வர்கள், அதுல கலைஞருடைய புகைப்படமும் அப்போ இருக்கும். எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, பக்தவச்சலம், காமராஜர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மக்கள் முதல்வராக அந்த கேரக்டரை வந்து காட்டுற மாதிரி யாரை மைண்டில் வச்சு பண்ணியிருந்தீங்க? இல்லை அப்போ சிஎம்மா இருந்த கலைஞர் அவர்களையே மைண்டில் வச்சுருந்தீங்களா? அந்த பேர் நான் பேசிக்காக எங்களோட குடும்பம் வந்து டிஎம்கே ஃபேமிலி. நான் கலைஞரை தான் வந்து சிஎம் வச்சு, அது அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா கலைஞரோட மோதிரம், கை விரல் மட்டும் இருக்கும். அந்த மோதிரம் மட்டும், அந்த இது மட்டும் அந்த அவரோட கை வர மாதிரி இது பண்ணிருக்கேன். அதுல வந்து கடைசி முதல்வராக வந்து காமிக்கும் போது வந்து கலைஞரை வச்சிருப்போம். அப்ப என்ன குறியீடுன்னா, எல்லாம் பழைய இப்போ எப்பவுமே இப்போ போனீங்கன்னா யாரோடது இருக்குன்னா, இப்போ ஸ்டாலினோட இருக்கும். முன்னாடி போனீங்கன்னா வந்து எடப்பாடி இதோட இருக்கும். அப்போ வந்து அந்த குறியீடுல கலைஞர் தான் முதலமைச்சர். அப்போ ஃபேமிலி டிஎம்கேவா இருக்கிறதால எனக்குள்ளவே கூட வந்து கலைஞரை உட்காந்துருப்பாரு. அதனால வந்து அதை விமர்சனம் பண்ணி என்னால அப்ப எடுக்க முடியல. அதனால வந்து உங்க ஆட்சியில இல்ல சார், இது போன கடந்த ஆட்சியில் நடந்தது. படம் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா கலைஞர்? இப்ப இவர் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கடந்த ஆட்சியில் நடந்ததுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வேற அதுல வந்து அதை நான் ஆட் பண்ணிருக்கேன். அது ஒரு குறியீடு. அப்போ ஃபேமிலி டிஎம்கேவா இருக்கிறதால எனக்குள்ளவே கூட வந்து கலைஞரை உட்காந்துருப்பாரு. அதனால வந்து அதை விமர்சனம் பண்ணி என்னால அப்ப எடுக்க முடியல. அதனால வந்து உங்க ஆட்சியில இல்ல சார், இது போன கடந்த ஆட்சியில் நடந்தது. படம் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா கலைஞர்? கலைஞர் தான் முதல் ரசிகர் எனக்கு. கலைஞர் அந்த படம் பார்த்துட்டு மறுநாள் ஒரு மேடையில வந்து பேசுறாரு. வடபழனி ஒரு பெரிய கூட்டத்துல சொல்றாரு, நான் வந்து நேற்று கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் பார்த்தேன். அதுல இயக்குனர் ஆர்கே செல்வமன் புதிய இளைஞர் வந்து இது இருக்காரு. அது அந்த குதிரைகள் வந்து ஓடுறதாகட்டும், அந்த அருவி வந்து திரையை கிழிச்சுக்கிட்டு வந்து நம்ம மேலேயே வந்து விழுற மாதிரி இருக்கு. ஒரு இது வரைக்கும் ஆங்கில படம் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த படத்தை ஆங்கில படம்னே சொல்லலாம், அவ்வளவு அழகா இயக்கியிருக்காரு. அதுதான் வந்து கலைஞர் எனக்கு கொடுத்த
மிகப்பெரிய விமர்சனம், பாராட்டு. அது லைஃப் லாங் எனக்கு வந்து அந்த இது இருக்கும். ஏன்னா யாருமே என்னை ரெகக்னைஸ் பண்ணாத போது கலைஞர் நான் அப்போ ஸ்க்ரீன் பண்ணும்போது நான் போல. நான் போல. ஏன்னா வந்து படம் ரிலீஸ் கொஞ்சம் வேற வேலை இருந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். நான் அப்போ போய் பார்க்கவும் இல்லை. ஆனாலும் வந்து அவரோட பாராட்டுங்கிறது அந்த படத்தை பார்த்து மறுநாள் வந்து திரையில பாராட்டினது அவ்வளோ பெரிய அவர் ஒரு பெரிய ஜெயண்ட் இல்லையா? அவர் பார்க்காத படங்கள், அவர் பார்க்காத பெரும்பான்மை, அவர் பழுதாத வசனங்கள் இல்லையா? அதுக்குண்டான பாராட்டுங்கிறது. அதே போல அந்த படத்துல வந்து வசனங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பராசக்தி படத்துக்கு பிறகு ஒரு கோட் ட்ராமால அந்த எண்ட்ல ரொம்ப லெங்தி டைலாக்லாம் இருக்கும். படத்தில் நிறைய வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் சொல்ல போனா நிறைய படங்கள் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். வீரப்பனை வந்து ரொம்பவே குற்றவாளியை சித்தரிச்சு வர படங்கள்ன்றது இருக்கும். ரெண்டும் பேலன்ஸ் பண்றது மாதிரி நீங்க வந்து பண்ணிருந்தீங்க. லியாத் அலிகான் வசனம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து ஒருவேளை நான் வீரப்பனை சந்திக்காம இருந்திருந்தா வேற மாதிரி இருந்து அது வந்து ஃபுல் வில்லப்பனம் அம்ஜத் கானை தான் நான் வச்சிருப்பேன். ஓகே, ஷோலே எங்க அம்ஜத் கானை கொன்னவொடனே படம் முடிஞ்சிடும். ஆனா நான் வீரப்பனை சந்திச்ச பிறகு வீரப்பனுங்கிற ஒரு கருவி, முக்கியமான எதிரிகள் வந்து இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தோணுச்சு. அதனால வந்து அவர்கிட்ட பேசின விஷயங்கள், அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள், பல்வேறு தரப்புல வந்து நான் கலெக்ட் பண்ண விஷயம், இதெல்லாம் நான் வந்து கண்டென்ட்டா வந்து நான் வந்து ஒரு கொடுக்குற லியாகத்து இப்படி இருக்கும், இது இருக்கும். அவர் அழகா வந்து ரொம்ப சிறப்பா அந்த கண்டென்ட் எல்லாம் மிஸ் ஆகாம மிகச்சிறந்த வசனங்களை. லியாகத்தை வந்து என்னோட வெற்றிக்கு அவர் ஒரு காரணம். ஆமா. அதே போல இந்த டயலாக் வைக்கும் போது நீங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்குமே கலைஞர் அவரை பிடிக்கும். மேரேஜ் கூட பண்ணி வச்சாரு. அதுல ஒரு டயலாக் இருக்கும், ஆட்சியை கவுந்தாலும் சரி கவுத்தாலும் சரி. அப்போ வேற அவருக்கு ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சிலாகிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாசம் 2 மாசத்துல ஜெயலலிதா சிஎம் ஆயிட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. படம் ஓடிட்டு இருக்கும்போது எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுதா? இல்ல, அது வந்து மே 21 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்ப மிகப்பெரிய பிருந்தா தட்டெல்லாம் வந்து ஸ்கிரீனை கொளுத்திட்டாங்க. பிரபாகரன் டைட்டில் வச்சு பல இடங்கள்ல ஒரு 2-3 நாள் படம் ஓடுறதே இதுவாக இருந்தது. அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறத வந்து அதை மறந்து அவங்க ஒரு படமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்சி மாறின பிறகு எனக்கு எந்த தொந்தரவும் வந்ததில்லை. ஏடிஎம்கே சைடுல இருந்து அப்படிலாம் ஒன்றும் வரல சார். அதே போல படம் அப்போ எப்படின்னு தெரியல, இப்பெல்லாம் பார்க்கும்போது இப்போ வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறைய வந்துருச்சுது. G5ல வந்திருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை இப்போ பார்த்தாலும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. இப்போ வந்து வீரபத்ரன் வீரப்பனை வச்சுருக்கீங்க, மாத்தையனை வந்து சாத்தையன்னு வச்சுருக்கீங்க. அதே போல் அந்த வீரப்பனுடைய சிஸ்டர் கூட ஒரு அஃபேர், ஒரு போலீஸ்க்கு இருந்த மாதிரி ஒரு கொலையெல்லாம் நடந்ததெல்லாம் இப்போது கேள்விப்படுறோம். அப்போயே சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் லவ் அதெல்லாம் வச்சதுன்றது அப்போது ஒரு பாசிட்டிவாக கொடூரமாகவும் காட்டிட்டு அவர் விஜயகாந்த் சாரே பேசுகிற வசனம் இருக்கும். அவன் வந்து அவங்கிட்ட கூட ஒரு மனிதாபிமானம் இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணல, எதுவும் பண்ணிடல அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் பின்னாடி வச்சிருந்தீங்க. ஸோ அந்த பக்கமும் ஒரு இருந்து இல்லை, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா இளையராஜா, நான் வந்து வீரப்பனை சந்திக்கும் போது அந்த விஷயங்கள் அவங்ககிட்ட அவன் தன்னை நியாயப்படுத்திய சில விஷயம் சொல்லுவாங்க, அந்த சொல்ற விஷயங்கள் அப்போ வந்து எப்படி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு யானை தந்தத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெறும் 5 ரூபாய்க்கு வந்து ஒரு சந்தன மரத ஒரு பண்டிலே கொடுத்துருக்கான். அப்போ வந்து எக்ஸ்பிளாய்டேஷன், எல்லா விதமான எக்ஸ்பிளாய்டேஷனு. அப்புறம் வந்து அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ, ஒரு டிஎம்கே மினிஸ்டர், ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர், எல்லாம் அவனோட லிங்க். எல்லாரும் லிங்க்ல அவன் எல்லாரும் நான் பேரை சொல்லக்கூடாது. அன்னைக்கு எம்எல்ஏ, அது மேட்டூர் பக்கத்துல இருந்த ஒரு எம்எல்ஏ, கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அவங்களுக்கு லிங்க். அவங்க மரம் வெட்டுறதுக்கு பதிலாக இவங்களோட லிங்க்ல தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அவருக்கு தெரியுது, இவங்க நம்மளை வச்சு ஏன் நம்மளே பழகக்கூடாது, நம்மளை வச்சு இவங்க வந்து ஒரு நியாயமான இது கூட கொடுக்கறது இல்லையே அப்படிங்கும் போது முரண்டு பிடிக்கும் போது நான் சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க, சீட்டு கட்டணும் நினைக்கும் போது பண்ண முடியல. அப்ப பங்காளியை வச்சு பண்ணும்போது பங்காளி நம்மளை கொலை பண்ணுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. பங்காளிங்க ஏதோ பங்காளி சண்டை இருக்கும், ஆனா நம்மள கொலை கூட பண்ணுவாங்க, சாவடிக்க கொடுத்து அவங்க ஏதோ உணவுல விஷம் கொடுத்து ஏதோ பண்ணாங்களாம். ஏதோ வந்து ஒரு எல்லாம் காம்ப்ரமைஸ்க்காக ஏதோ எல்லாம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு உணவுல விஷமும் ஏதோ வந்து சாவடி இது பிளான் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுதான் வந்து அவங்க அதை கில் பண்ணிருக்காங்க. அந்த சீன்லாம் அப்புறம் அவங்க சிஸ்டரோட இந்த இவங்களுக்கு வந்து லிங்க் அது இங்க போகும்போது அவன் சொல்லல, போறவங்க சொல்றான் இல்ல, இது மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க, அவன் சும்மா வந்து அவங்க தங்கச்சி இது மாதிரி பண்ணிட்டாங்க
அதனால அப்போ அதெல்லாம் தங்கச்சியாக இருந்தால் இதுக்கு நல்லா இருக்குதுன்னா பங்காளியுடைய தங்கச்சியாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ அவர் சொன்னது கொஞ்சம், வீரப்பன் சொன்னது கொஞ்சம், வீரப்பன் சம்மந்தப்பட்டவங்க சொன்னது சொன்னோம். அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கூட அவங்க வந்து எப்படின்னா மதிநுட்பத்தோட உச்சம் வீரப்பன். படிக்கலதை தவிர அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி. மிகப்பெரிய விஞ்ஞானின்னா காட்டுல அவனுக்கு தெரியா ஒண்ணுமே நடக்காது. அது மாதிரி தூரத்துல எப்படி இருக்காங்க, அந்த காட்டோட ஸ்மெல் என்ன, நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும், அந்த சத்தம் எப்படி வரும், விலங்குகள் கூட எப்படி, விலங்க கொல்லக்கூடாது, உணவுக்காக தவிர எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது. அது அவங்களோட பாலிசி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யானைகளை கொல்றதை வந்து நிறுத்திட்டோம். அப்புறம் சந்தன மரம் வெட்டும் போது ஒரு மரம் வெட்டினா 2 மரம் வைக்கணும், 2 மரம் பிழைக்கணும். எத்தனை மரம் வைக்கணுங்கிறது இல்ல, அங்க ஒரு 2 மரம் வளர்ந்துருக்கணும். ஏன்னா தன்னோடதுன்னு நினைச்சு, இது நம்ம காக்குற தெய்வம், அப்ப இது சரி பண்ணணும் அப்படின்னு. உணவு பாம்பு வந்தா கூட பாம்பு கொல்லக்கூடாது. பாம்பு சாதாரண அது வந்து அது போயிடும், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப விலங்குகளோட பழகுறது. இவங்க அதிரடிப்படை வந்தா எப்படி வருவாங்க, என்ன திசை, அவன் சொல்றான் ஜென்மத்துல என்ன பிடிக்க முடியாது, பயமே இல்ல, நான் இங்க உட்காந்துருப்பேன், அவன் தான் இப்படி போவான், நான் இங்க சும்மா இப்படி உட்காந்துருப்பேன், நான் அசைய மாட்டேன், மரத்து மேல அவன் மேலேயே நான் இருப்பேன். நான் வந்து கொல்லணும்னு நினைச்சவங்களதான் கொன்னேன். நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா எல்லாரையும் கொண்டு இருப்பேன், எல்லாரையும் கொண்டு இருப்பேன். உள்ளவே வந்துருக்க முடியாது எவனும். அவங்க என்ன தேடிட்டு போயிட்டு அவன் வேலை அவன் பண்றான் அப்படின்னு விட்டு, எனக்கு யார் யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ, என்ன யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களதான் நான் கொன்னேன். இல்லாட்டி திடீர்னு என்கவுண்டர் ஆகும்போது என்ன அவங்க பார்த்துட்டாங்க, அவங்க நான் பார்த்துட்டேன், அப்ப அது மாதிரி நேரத்துல நான் சில நேரங்கள நான் வந்து எதிர்த்தாக்குதல்ல கொண்டேன். அப்புறம் என்ன பர்சனலா வந்து என்னையும் என் குடும்பத்தையும் இது பண்ண நினைச்சோம் கொண்டனை தவிர நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் கொள்ளல. அவர் ஒரு நியாயத்தோட தான் அவர். ஓகே, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வீரப்பன் பார்த்தாரா உங்ககிட்ட ஏதாவது? அது சம்பந்தமா எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் குற்றப்பத்திரிகை எடுக்கும்போது எனக்கு அரசுகிட்ட இருந்து நிறைய தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது பெரிய நான் வந்து ஒரு பெரிய இதில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஐபிலாம் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியோட ஏதோ கனெக்ஷனுங்கிற மாதிரிலாம் வந்து என்னை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இது வேற வந்தால் இதுவாகும்ட்டு நான் அந்த விஷயத்த இப்ராஹிம் ராவத்துக்கே தெரியாது, ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. நான் வந்து சந்திச்சது யாருக்கும் நான் சொல்லல. இப்போ கூட நான் அது சொல்ல விருப்பப்படல. இப்போ என்னன்னா இவன் போய் சொல்றான், இவன் அப்படின்னு இந்த விமர்சனத்துக்கு நான் வர விரும்பல. அதை வச்சு நான் பப்ளிசிட்டி தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாத இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்னா அவர் வாயால சொன்ன விஷயம் கொஞ்சம், அவர் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, யார் யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து அப்படிதான். ஓகே, அதே போல நீங்க ரொம்ப டெடிகேஷனான ஒரு டைரக்டர் அப்படிங்கறது நீங்க பேசுறது, நீங்க பண்ற படங்கள்லாம் பார்த்தது தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு ரம்யா உங்களை தாண்டி அவங்களும் ஒரு அர்ப்பணிப்போட இருக்கும்போது தான் அவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த பாண்டிங் வருது. ஆனா நீங்க புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் இப்படி நல்ல ஹிட் படங்கள் கொடுத்து கூட கொஞ்சம் ராவுத்தர், கேப்டன் கூட கொஞ்சம் மன வருத்தம், மனஸ்தாபம் இருந்துச்சுதோ அந்த டைம்ல ரிலீஸ் அப்போ கூட நீங்க கொஞ்சம் மனஸ்தாபத்தில்? அது முதல் படத்துல தான் மனஸ்தாபம். முதல் படத்துல வந்து அவங்க இந்த படம் ஓடாதுன்னு எல்லாரும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம புலன் விசாரணை ஓடாது அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுத்திட்டாங்க. அதனால வந்து அது ஒன்று. 2வது படம் வெற்றிக்கு பிறகு வந்து தாயகம்னு ஒரு படம் விஜயகாந்த் சார், விஜயசாந்தி, நான் இது பண்ணோம். அப்போ வந்து அது என்ன ஆயிடுச்சு, வந்து எல்லாருக்கும் வர இதுதான் அது வந்திருக்கணும். அது வந்து ஆக்சுவலாக தாயகம் வரும்போது வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்தது. தாயகத்தில் வந்து என்னன்னா எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் சம்பளம், அவருக்கு 32 லட்ச ரூபா சம்பளம் விஜயகாந்த் சாருக்கு. ஏன்னா அது விஜயசாந்தி இருக்கிறதால தெலுங்குலையும் அது இது பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுவாக கிரியேட் பண்ணிட்டாங்க அவர் கூட இருந்தவங்க. அதெல்லாம் அவர் சொன்னே நம்ம பையன் தானடா அப்படின்னு தான் அவர் சொன்னார். அங்கே கொஞ்சம் அவங்க கூட இருந்தவங்க அதை வந்து விரும்பல, அந்த ஏத்துல. நான் என்ன சொன்னேன்னா, நான் விஜயகாந்த் சாருக்கும் ராவுத்தருக்கும் மட்டும்தான் கடமைப்பட்டவன், வேற யாருக்கும் நாங்கள் கடமைப்பட்டவங்க இல்லை. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து இது பண்ணணும், அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சா ஓகே. ஒரு சர்வசாதாரணமா என்னன்னா, ஒரு தடவை வந்து நான் இப்போ ஒரு அவங்க ஒரு கார் கொடுத்தாங்க. எனக்கு ராவுத்தருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கார் படத்துக்கு அப்போ ஒரு கார் கொடுக்குறாங்க. அவருக்கு எனக்கு ஒரே கார் எடுக்கிறாங்க. அவருக்கு ஏசி, எனக்கு நான் ஏசி எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 7,000 ரூபாயோ 8,000 ரூபாய் டிஃப்ரென்ஸு. நான் சொல்கிறேன் அது அந்த பணமே நான் கேட்டால் கூட இது பண்ணிக்கலாம் எப்படின்னா, அப்போ நான் கார் நான் வாங்கிக்கல. அந்த கார் புலன் விசாரணை இல்லை, கேப்டன் நான் வாங்கிக்கல. அப்போ நான் வேற ஒரு கார் வாங்கிட்டேன். நான் வந்து இம்போர்ட்டட் கார் ஒன்று வாங்கிட்டேன்.
வாங்கிட்டு என்னன்னா நான் இப்போ வந்து எனக்கு வந்து டீனர் ஆஃபீஸ் விஜயராவச்சூர்ல ஆஃபீஸ். நான் இப்போ அந்த காரில் நான் போகிறேன். அவர் விஜயகாந்த் சார் வந்து அங்கே தான் தங்குவார், எங்க டீனர்ல தான் தங்குவார். அவர் வந்து இப்போ வந்து ஏவிஎம் ஷூட்டிங் போறாரு. என் கார் இப்படி ஏறுது, அவர் கார் அந்த சைடு வரும்போது நான் உண்மையாவே அவர் காரை பார்க்கல. நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த இதுல இப்படி உட்காந்துருக்கேன் இல்லையா, இப்படி உட்காந்து நான் வந்து ஏதோ போறேன். அவர் கார் கிராஸ் ஆன பிறகு நான் பார்த்துட்டேன். டக்குன்னு நான் எழுந்து பண்ண அவர் கார் கிராஸ் ஆயிடுச்சு. கூட ஒருத்தர் இருக்கான், ஒரு ஆள் இருக்காச்சு. பாத்தீங்களா சார், அவன் வந்து நம்ம கார் வாங்கி கொடுத்தா வானாமா, ஒரு இம்போர்ட்டட் கார்ல நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு எங்க எப்படி கையை வச்சுட்டு எப்படி போறான் பாத்தீங்களா. இது வந்து இது போய் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணி விடுறது. இப்ப நான் எங்கேயோ ஷூட் பண்ணும்போது அவர் அப்படி காலை தூக்கி விட்டேன், விஜயகாந்த் தான் நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து இது மாதிரியான விஷயம் சின்ன சின்ன இது ஏற்படும் இல்லையா. அது வந்து நான் ஒரு தடவை நேரா போய் இப்போ பார்த்தேன் அவர்கிட்ட. செல்வமணி, சினிமாவில் இதெல்லாம் சர்வசாதாரணம், சொல்றவெல்லாம் சொல்லிட்டே இருப்பான், நம்ம போயினே இருக்கோம். நீ வந்து அந்த வெற்றியை தலைக்கேத்திக்காத. நீ எப்போ வளர்ந்தாலும் நீ என் பையன், என்ன பண்ணாலும் நான் தானே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதனால உன்னோட வெற்றியில 50% என்னை வந்து சேர்ந்துரும். அதனால மத்தவங்க சொல்றாங்கல்ல, நீ வந்து எந்த காலத்துலயும் அது அவரும் பர்சனலா எதுவும் எடுத்துக்கல. அவர் எப்பவுமே எடுத்துக்க மாட்டாருங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு கண்ண நேரத்துக்கு அவருக்கு சின்ன ஒரு மாறுதல் வரும், ஒரு கண்ண நேரத்துக்கு வரும், அடுத்த நிமிஷம் அவர் வந்து நார்மல் வந்துருவார். இந்த ரீரிலீஸ்ன்றது எந்த ஜெனரேஷனுக்கு கேப்டன் அவர்களையும் கேப்டன் பிரபாகரனையும் ஒரு அறிமுகப்படுத்தி நிச்சயமா வந்து நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து அதாவது வந்து அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, கமலாதரில் நடந்துட்டு நான் வெளியே வரும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 75 வயசு இருக்கும் லேடி, அடுத்த ஷோக்கு நின்று இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, தம்பி எப்பப்பா வருது படம், நான் வந்து தியேட்டர்ல பார்க்கணுமான்னு. அவங்க 75 வயசுல இருக்காங்க, ஆனா கூட அவங்க வந்து 40-35 வயசுல அந்த படம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த படத்தை இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அவங்க வந்து லயோலால படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, அங்கிள் படம் எப்போ வர போகுது. அப்போ 2K கிட்ஸும் அதை எதிர்பார்க்கறாங்க, அப்போ 80s 90sல இருந்தவங்களும் எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையுங்கிறது எனக்கு அந்த சந்தேகம். கண்டிப்பா சார், மிகப்பெரிய வெற்றி அடைய குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி இளையராஜா. உங்களுக்கும் குமுதம் நேயர்களுக்கும் குமுதம் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றி. கேப்டன் பிரபாகரன் படத்தை வெற்றியடை செய்ய உங்களுடைய பங்கும் இருக்கு, அந்த பங்குக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.